ஹை ஃப்ரெண்ட்ஸ், எலாஸ்டிக் வச்ச ரெடிமேட் ஃபேண்ட்டெல்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த எலாஸ்டிக் ஃபேண்ட்டில் நம்ம நார்மலாக ரோப் வச்சுருந்தா நம்ம அதை இழுத்து நம்ம டைட் பண்ணி நம்மளுடைய ஹிப் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரோப் கட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுருந்தா இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பாங்கள்ல சென்டரில், அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சுற்றியும் நம்ம பிரித்து எடுத்துடணும். பாருங்கள், சென்டரில் இருக்கிற த்ரெட்டை மட்டும் நம்ம சுற்றியுமே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டு நம்ம பேண்ட்டுடைய சென்ட்ரு பாயிண்ட் இருக்குள்ளே அந்த மாதிரி சென்டரில் நம்ம சிசர் வச்சு சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் கட் பண்ணால் போதும். பேண்ட்டு நாடா வச்சுருந்தா நம்ம நாடா போட்டுக்கலாம். நான் வந்து எப்படி இந்த ரோப் ரெடி பண்ணேன்னா, இப்போது கஸ்டமர் கொடுத்த டாப்பில் வந்து லென்த்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து நான் ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டேன், லென்த் அதிகமாக இருக்குன்னு. அந்த கிளாத்தை வச்சு தான் நான் அந்த ரோப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஹூக் மாட்டிட்டு இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம உள்ளே விடுவோம். இந்த மாதிரி சுற்றியும் நம்ம உள்ளே விட்டுக்கலாம். ரெடிமேடில் வாங்குகிற புதுசாக வாங்குகிற ஃபேண்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பேண்ட்லேயே எலாஸ்டிக் போயிடுச்சுனாலும் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஹோல்ஸ் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ண நாடாவை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எலாஸ்டிக் வச்ச ஃபேண்ட்டு லூஸ் ஆகிடுச்சுனாலுமே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸில் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணணும், சுடிதார் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், நைட்டி எப்படி நம்மளுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், சாரீக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கணும், எந்த மாதிரி சாரீக்கு ஃபால்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், சாரியோட ஃபால்ஸ் சைஸ் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.